அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்திருக்கக்கூடிய திருப்பாவை 11ஆம் நாள் பாசுரம். ஆண்டாள் நாச்சியார் நாள்தோறும் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக தன்னுடைய தோழிமார்களை எல்லாம் எழுப்பி மார்கழி நீராடுவதற்கு, கண்ணனை வழிபடுவதற்கு அழைக்கின்றாள். ஆண்டாள் இப்போது இன்றைக்கு எழுப்பப் போகக்கூடிய தோழி மிகவும் பேரழகு கொண்டவள். அவளை பெண்ணாக பெற்றதால் அவளை பெற்றவர்கள் மட்டுமல்ல, கோகுலத்தில் உள்ள அனைவரும் பாக்கியம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி கோகுலத்துக்கே பெருமை சேர்த்த அந்த பெண்ணை அவளுடைய தந்தையின் சிறப்புகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி, அப்படிப்பட்ட சிறப்புகளை பெற்றவரின் பெண்ணே எழுந்து வா என்று ஆண்டாள் நாச்சியார் எவ்வாறு அழைக்கின்றார் என்பதை முதலில் பாசுரம் என்ன என்பதை பார்த்துவிட்டு வரலாம். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து சிற்றார் திரளழியச் சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவ வல்குல் புனமயிலே கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழியச் சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவ வல்குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்ற குரங்கும் பொருளேலோர் எம்பாவா என்பது ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்திருக்கக்கூடிய திருப்பாவை 11ஆம் நாள் பாசுரம். முதலில் வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழியச் சென்று செரு செய்யும் குற்றமொன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. ஆண்டாள் நாச்சியார் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய அந்த மாடுகளுடைய வளமையை பற்றி இங்கே சொல்ல வருகின்றார். ஏற்கனவே 3ஆம் பாசுரத்தில் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த பாசுரத்தில் இளம் கன்றுகளோடு இருக்கக்கூடிய பசுக்களின் மடியில் கை வைத்து கறக்கத் தொடங்கும் போதே வஞ்சனை இல்லாமல் பாழை பொழிகிற பசுக்களை பெற்றவரும், பொறாமையின் காரணமாக தன்னை அழிக்க நினைக்கும் பகைவர்களை அவர்களுடைய இடத்திற்கே சென்று போர் செய்து அழிக்கும் வல்லமை பெற்றவரை தந்தையாக பெற்ற பொற்கொடியே. இப்போது அந்த பெண்ணினுடைய தந்தையை பற்றி உயர்வாக சொல்லுகின்றாள். நீ பிறந்ததால் உன் பெற்றோர் மட்டுமல்ல, அந்த கோகுலத்தில் உள்ள அனைவருமே பாக்கியம் செய்தவர்கள் ஆனார்கள். பொற்கொடியை போன்று ஒளி வீசும் அழகிய பெண்ணே என்று சொல்லுகின்றார். தன்னுடைய அடுத்த வரிகளில் புற்றரவ வல்குள் புனமயிலே போதராய், இப்போது அந்த பெண்ணை பற்றி உயர்வாக சொல்லுகின்றார். சிறந்த கற்புத்திறம் உடையவளே, காட்டில் எப்படி தன்னிச்சையாக மயில் திரிகின்றதோ அந்த மயில் போன்று அழகிய தோற்றம் கொண்டவளே என்று அந்த பெண்ணை வர்ணித்து பாடுகின்றார். அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார், இப்படியெல்லாம் தந்தையினுடைய பெருமையையும் சொல்லியாகிவிட்டது, அவளை பற்றியும் உயர்வான குணங்களையும் சொல்லிவிட்டாகிவிட்டது. இருந்த போதிலும் அந்த தோழி எழுந்து வருவதாக இல்லை. தன்னுடைய அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார், சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட என்று. மழையை பொழிய காத்திருக்கக்கூடிய கருமேகத்தை போல் நமக்கு கருணை மழை பொழிவதற்காக காத்திருக்கும் கருமையான தேகத்தை உடைய கண்ணனை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். எல்லோரும் மார்கழி நீராடி அந்த முகில்வண்ணனின் புகழை பாடி அவனுடைய அருளை பெறுவதற்காக உன் வீட்டு முற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். விரைந்து எழுந்து வா எங்களுடன் என்று அழைக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். தன்னுடைய அடுத்த வரிகளில் சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்ற குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் என்று தன்னுடைய பாசுரத்தை நிறைவு செய்கின்றாள். அமைதியாக இப்படி பேசாமல் இருக்காதே. வீட்டின் செல்வச் செழிப்பையும் பெருமையையும் போற்றி காக்கக்கூடிய பெண் நீ அல்லவா? இன்னும் இப்படி தூங்கிக் கொண்டிருப்பது சரியல்ல. அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? எழுந்து வா என்று ஆண்டாள் நாச்சியார் அந்த பெண்ணை அழைக்கின்றார். ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் சொல்ல வருவது என்னவென்றால், ஒரு பெண் என்பவள் தன்னுடைய குடும்ப பெருமையையும் பெயரையும் காக்க வேண்டிய பொறுப்புடையவள். அவள் சோம்பலாக தூங்கிக் கொண்டிருப்பது தவறு. ஒரு பெண் முதலில் தன்னை சுறுசுறுப்பாக வைத்து தன்னுடைய நலனை பாதுகாக்க வேண்டும். அதற்கு பிறகு தன்னுடைய கடமைகளை சரியாக செய்து குடும்ப நலனையும் காக்க வேண்டும். அவள் சோம்பலாக இருந்தால் அனைத்தும் தவறாகிவிடும் என்பதை அழகாக இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் எடுத்து உழைக்கின்றாள்.
ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சோம்பல் இல்லாமல் இருக்கக்கூடாது, சோம்பலாக இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். அதே போன்று நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய கண்ணனுடைய லீலையை பற்றி இங்கே நான் குறிப்பிட விரும்புவது, இன்றைக்கு கண்ணனுடைய லீலையாக நாம் பார்க்க இருப்பது கோகுலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். கண்ணன் எப்படிப்பட்ட முக்தி நிலையை நமக்கு கொடுப்பவன் என்பதை ஒரு நிகழ்வு மூலமாக இப்போது நாம் பார்க்கலாம். ததிபாண்டன் என்பவன் கண்ணனுடைய நண்பன், கள்ளம் கவடம் அறியாதவன். அன்று கண்ணன் தன் நண்பன் ததிபாண்டனை விளையாட அழைப்பதற்காக அவனுடைய வீட்டிற்கு வந்தான். இது கோகுலத்தில் கண்ணன் குழந்தையாக இருந்த போது நடந்த விஷயம். அப்போது ததிபாண்டன் தன் வீட்டு தொழுவத்தில் கன்று குட்டிகளின் கயிற்றை இழுத்து பிடித்து அவை பசுவின் அருகில் வராமல் பார்த்து கொண்டிருந்தான். ததிபாண்டனின் தாய் வந்து பால் கறந்த பின்புதான் கன்றுகளை பசுவின் அருகில் விட வேண்டும். அதுதான் அவனுக்கு தரப்பட்டிருந்த வேலை. கன்றுகள் ஒவ்வொன்றும் தாய் பசுவின் பாலுக்காக ஏங்கி கதறுவதை கேட்ட கண்ணன் கன்றுகளுக்கு பால் கிடைக்க செய்ய விரும்பினான். அதனால் ததிபாண்டனை விளையாட அழைத்தான். தன் தாய்க்கு பயந்த ததிபாண்டனோ தான் விளையாட வர முடியாது என்று மறுத்தான். யோசித்த கண்ணன் இனிப்புகளை பெரிதும் விரும்பும் தன் நண்பன் ததிபாண்டனிடம் வைக்கோல் போருக்கு பின்புறம் நிறைய இனிப்புகள் இருப்பதாக கூற அதை கேட்ட ததிபாண்டன் துள்ளி குதித்து ஓடினான். இனிப்புகளை ததிபாண்டன் சாப்பிட்ட அந்த நேரத்தில் இந்த பக்கம் கன்றுகளை அவிழ்த்து விட்டான் கண்ணன். கன்றுகள் தாய் பசுவிடம் பால் குடிப்பதை கண்ட கண்ணன் ஆனந்தமாக புல்லாங்குழல் ஊதியபடி சென்று விட்டான். பால் கறக்க வந்த ததிபாண்டனின் அன்னை கன்றுகள் அனைத்தும் பாலை குடித்து தீர்த்து விட்டதால் கோபம் கொண்டு மகனை அடித்து புடைத்து விட்டாள். இதனால் ததிபாண்டனுக்கு கண்ணன் மேல் பெரும் வருத்தம் இருந்தது. பிறிதொரு சமயத்தில் கோபியரின் பானையில் கண்ணன் வெண்ணெய் திருடும் போது பானை உடைந்து விட்டதால் கோபியர்கள் அனைவரும் அவனை பற்றி யசோதையிடம் புகார் சொன்னார்கள். கோபம் கொண்ட யசோதை அவனை பிடிப்பதற்காக தேடி வந்தாள். அப்போது தப்பித்து ஓடி வந்த கண்ணன் ததிபாண்டனின் வீட்டுக்குள் நுழைந்து ஆளுயர பானைகளில் ஒரு காலி பானைக்குள் ஒளிந்து கொள்ள பானையை மூடி அந்த மூடி மீது அமர்ந்து கொண்டான். தன்னை தனது அன்னையிடம் மாட்டி கொடுத்த கண்ணனை காட்டி கொடுக்க ததிபாண்டனுக்கு ஏனோ மனம் வரவில்லை. ததிபாண்டனின் வீட்டுக்குள் நுழைந்து ஆளுயர பானைகளுள் ஒரு காலி பானைக்குள் ஒளிந்து கொள்ள பானையை மூடி அந்த மூடி மீது அமர்ந்து கொண்டான் ததிபாண்டன். தனது அன்னையிடம் மாட்டி கொடுத்த கண்ணனை காட்டி கொடுக்க ததிபாண்டனுக்கு ஏனோ மனம் வரவில்லை. கண்ணன் இங்கு வந்தானா என்று யசோதையின் கேள்விக்கு இல்லை என்று பொய்யை சொல்லி கண்ணன் அப்போதைக்கு காப்பாற்றினான். அனைவரும் சென்ற பின் பானையிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு கேட்ட கண்ணனிடம் ததிபாண்டன், கண்ணா, நீ விஷ்ணுவின் அவதாரம் என்பது எனக்கு தெரியும். நான் இறக்கும்போது நீ எனக்கு மோட்சம் தருவதாக வாக்கு தந்தால் பானையிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன் என்றான். கண்ணனும் தந்தேன் மோட்சம் என்றதும் சிறுவனான ததிபாண்டன், உன்னை காப்பாற்றிய எனக்கு மட்டும் மோட்சம் அளித்தால் போதுமா? நமக்கு உதவி செய்த இந்த பானைக்கும் சேர்த்தே மோட்சம் கொடு என்று வெகுளியாக கேட்க அப்படியே என்று வரமளித்தானாம் கண்ணன். பகவானை தன்னுள் வைத்திருந்ததால் மோட்சத்துக்கு உயர்தினை அக்ரிணை என்ற பாகுபாடு ஏது? ததிபாண்டனுடன் அந்த பானையும் வைகுண்டம் போனதாம். இன்றளவும் வைகுண்டத்தில் அந்த பானை இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் நமக்கு என்னவற்றை உணர்த்துகிறது என்றால், விருப்பத்துடன் சேர்ந்த ததிபாண்டனுக்கும் விருப்பு வெறுப்பு தெரியாத பானைக்கும் எந்நேரமும் தன்னை வெறுப்பதையே வாழ்க்கையாக கொண்ட கம்சனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் மோட்சம் தருபவனான அந்த கேசவனின் புகழை பாடத்தான் ஆண்டாள் நாச்சியார் தோழியரோடு சேர்த்து நம்ம எல்லோரையும் அழைத்து கொண்டிருக்கின்றாள். ஆகவே அந்த மோட்சத்தை தரக்கூடிய அந்த முகில்வனனுடைய புகழை பாடி நாமும் அவன் தாழ் பணிவோம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பாசுரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.